இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர், அதாவது கவுண்டர் கிளைம் அப்படின்னா என்ன, ஆர்டர் 8 ரூல் 6A அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். கவுண்டர் கிளைம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிளைண்ட்டுனா எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு சிவில் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் வாதுரை அப்படின்னு சொல்லக்கூடியது. வாதி ஃபைல் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் பிளைண்ட். அதில் வந்து அந்த பிளைண்ட்டிஃபோட அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறவரோட அலிகேஷன்ஸ், கன்டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வடிவில் இருக்கும். அவங்க வந்து என்னெல்லாம் சொல்ல வராங்க, எந்த பேசிஸில் எவ்வளோ கிளைம் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, அந்த கேஸில் என்ன ரிலீஃப் கேட்குறாங்க, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த பிளைண்ட்டு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த சிவில் கேஸோட மிஷினரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிஃபெண்டன்ட்டு வந்து அந்த பிளைண்ட்டுக்கு பதிலுக்கு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணணும். பதில் கொடுக்க விதமாக வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணணும். இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த பிளைண்ட்டிஃப்க்கு எதிரான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அவருக்கு எதிரான ஒரு கிளைம் ஒன்று ரைஸ் பண்ணுறாரே, ஆனால் அந்த கிளைமுக்கு பேர் கவுண்டர் கிளைம். அதாவது பிளைண்ட்டிஃப் வந்து ஒரு பிளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு, பதிலுக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் பிளைண்ட்டிஃப்க்கு எதிராக ஒரு கிளைம் ஒன்று ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் கவுண்டர் கிளைம். இது யூஸ்வலாக வந்து அதே கேஸு அதே காஸ் ஆஃப் ஆக்ஷனில் சம்மந்தப்பட்ட ஒரு கிளைமாக இருக்கும். சிவில் ப்ரொசீஜர் கோடில் இந்த கவுண்டர் கிளைம் வந்து ஒரு கிராஸ் சூட், அதாவது ஒரு வழக்கு அதுக்கான ஒரு எதிர் வழக்கு அப்படின்னு ட்ரீட் பண்ணப்படுறது. ஸோ இந்த சிவில் கேசஸில் இந்த கவுண்டர் கிளைம்ன்றது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் பார்த்தோன்னா 1976 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்தது. அது முன்னாடி செட் ஆஃப்ன்றது மட்டும்தான் இருந்தது. செட் ஆஃப்னா சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, சரியாயிடுச்சு சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் கேட்குற கிளைமுக்கு பதிலுக்கு டிஃபெண்டன்ட் சொல்கிறதோட அது சரியாக போச்சுன்னு சொல்கிற வரைக்கும் தான் இருக்குது. அடிஷ்னலாக எதுவும் கிளைம் பண்ணுறதுக்கான ரைட் வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜரெல்லாம் கிடையாது. இப்போ வந்து 1976 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொசீஜர் மூலமாக நடைமுறை ரீதியாக இந்த கவுண்டர் கிளைம்னு ஒன்று ஃபைல் பண்ணலான்றது வந்திருக்கு. இந்த கவுண்டர் கிளைமோட எஃபெக்ட் பார்த்தோன்னா ஒரு கிராஸ் சூட் மாதிரின்றது சொன்ன இதுக்கு வந்து லிமிட்டேஷன் உண்டு. அது ஒரு தனியாக ஒரு பிளைண்ட்டாக கன்சிடர் பண்ணினோன்னா அது எத்தனை நாளைக்குள்ளே ஃபைல் பண்ண முடியுமோ அத்தனை நாளைக்குள்ளே தான் ஃபைல் பண்ணணுன்றது உண்டு, லிமிட்டேஷன் உண்டு. அதே மாதிரி கவுண்டர் கிளைமுக்கு வந்து கோர்ட் ஃபீ உண்டு. இப்போ ஒரு பிளைண்ட்டிஃப் வந்து 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. டிஃபெண்டன்ட் இல்லை 1 லட்ச ரூபா நான் தர வேண்டியதில்லை, நீங்கள் தான் 1.5 லட்ச ரூபாய் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு கவுண்டர் கிளைம் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஆனால் அந்த பதிலுக்கு டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணுற அந்த கவுண்டர் கிளைமுக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு 3% கோர்ட் ஃபீ பே பண்ணி ஆகணும். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த கவுண்டர் கிளைம் வந்து இந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருந்தால் தான் அது கவுண்டர் கிளைமாக ஃபைல் பண்ணும். அந்த கோர்ட்டோட பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மேலே இருந்ததுன்னா, அப்பாற்பட்டு இருந்ததுன்னா, அதோட எந்த ஹையர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணுமோ அந்த கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளைண்ட்டிஃப் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரிகவரி சூட் ஃபைல் பண்ணுறாரு. டிஃபெண்டன்ட் வந்து ஒரு கவுண்டர் கிளைமாக வந்து 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரிகவரி சூட் பதிலுக்கு ஃபைல் பண்ணுறாருன்னா அந்த கவுண்டர் கிளைமில் கேட்குறாரு, பிளைண்ட்டிஃப் தான் எனக்கு 2 லட்ச ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் கிளைம் ஒன்று முன் வைக்கிறாரு அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃபோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மேலே போய் சப்கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வருதுன்றதுனால அதை ஒரு கவுண்டர் கிளைமாக ஃபைல் பண்ண முடியாது, தனிப்பட்ட வேற ஒரு வழக்காக தான் ஃபைல் பண்ண முடியும். கேஸில் ஒரு டிஃபெண்டன்ட் இருக்கணுன்றத, ஒரு டிஃபெண்டன்ட் மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, 2-3 டிஃபெண்டன்ட் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு கவுண்டர் கிளைமாக ஒரு டிஃபெண்டன்ட் ரைஸ் பண்ணுறது அந்த பிளைண்ட்டிஃப்க்கு எதிராக தான் ரைஸ் பண்ண முடியுமே தவிர்த்து, கேஸ் ஃபைல் பண்ணவருக்கு எதிராக தான் கவுண்டர் கிளைம் ரைஸ் பண்ண முடியுமே தவிர்த்து மற்ற டிஃபெண்டன்ட்டுக்கு எதிராக வந்து அவர் கவுண்டர் கிளைம் ரைஸ் பண்ண முடியாது. ஒரு சில பார்ட்டிஷன் சூட்ஸில் வந்து இது ஒரு கண்டென்ஷனாக கூட இருக்கும். அது டிஃபெண்டன்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கவுண்டர் கிளைம் ரைஸ் பண்ணணும்னு தோணும், பட் டிஃபெண்டன்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ண முடியாது. பிளைண்ட்டிஃப்க்கு எதிராக தான் கவுண்டர் கிளைம்ன்றதை வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த கவுண்டர் கிளைம் ரைஸ் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் இது வந்து ஒரு தனி பிளைண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும் நான் சொன்னது. ஸோ இது ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன்னு பார்த்தோன்னா இது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் முடியறதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கும். அதாவது அதை 90 days கால அவகாசம் முடியறதுக்கு முன்னாடி இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலம் அவர் எதை பேஸ் பண்ணி பதிலுக்கு அந்த எதிர் வழக்கு தொடரணும்னு நினைக்கிறாரோ அந்த பர்டிகுலர் வழக்கு மூலம் வந்து அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் முடியறதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கணும். இது வந்து
அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் கிளைமாக ஃபைல் பண்ண முடியாது. தனியாக ஒரு தனி சிவில் சூட்டை தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கிளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலுக்கு டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாரு. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கவுண்டர் கிளைம் வைக்கிறாரு. கவுண்டர் கிளைம் வந்து ஒரு தனிப்பட்ட வழக்காக ட்ரீட் பண்ணப்படுறது, எதிர் வழக்காக ட்ரீட் பண்ணப்படுறது. ஸோ இதுக்கு பதிலுக்கு வந்து பிளைண்டிஃப் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுன்றதை ரிஜாயிண்டராக ஃபைல் பண்ணணும். ரிஜாயிண்டர்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கூட ஒரு சில கோர்ட்டில் சொல்லுவாங்க. பிளைண்டிஃப் ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அது. அதாவது இந்த கவுண்டர் கிளைமுக்கு எதிராக பிளைண்டிஃப் ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எதிர் வழக்குன்னு இதை கன்சிடர் பண்ணாலும் கூட, ஒரே கேஸ் நம்பர் கீழே இந்த 2 வழக்குகளையும் கன்சிடர் பண்ணாலும் கூட, ஒருவேளை ஏதாரண ஒரு காரணத்தினால பிளைண்டிஃபோட கேஸ் ஸ்டே ஆயிடுச்சு இல்லை டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்னா கூட இந்த கவுண்டர் கிளைம் அப்படியே தான் இருக்கும். இது டிஃபெண்டன்ட் நடத்துகிற கேஸ் இது. அதனால இதுக்கு சரியாக பதில் சொல்லலைன்னா டிஃபெண்டன்ட்டுக்கு சாதகமாக ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு பிளைண்டிஃப்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு டிகிரி எதனா வந்திருக்கு, இல்லை பிளைண்டிஃப் வந்து அந்த கேஸ்லேருந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க, இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாங்க, இல்லை பிளைண்டிஃபோட பிளைண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இல்லை வேறு ஏதான ரீசன்னால பிளைண்டிஃப் வந்து மேற்கொண்டு அந்த கேஸை தொடர முடியாத நிலையில் இருக்குன்னா அந்த டிஃபெண்டன்ட்டோட எதிர் வழக்கு அப்படியே தான் இருக்கும். அது மேலே கேஸ் நடக்கும், அது மேலே ட்ரையல் நடக்கும், அது மேலே சாட்சியங்கள்லாம் என்டர்டெயின் பண்ணி ஒரு தீர்ப்புக்கு கோர்ட்டு வரணுன்றது இருக்குது. இந்த கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணுறதுக்கான மெயினான ஆப்ஜெக்ட் என்னென்னா கோர்ட்டோட டைமை குறைக்கிறதுக்கு. கவுண்டர் கிளைம்ன்றது ஒரே வழக்குக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்க்கறது, அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்க்கறது. ஸோ அந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கான டைமும் வந்து மிச்சமாகும். அதே மாதிரி அந்த கேஸ் நடத்துறதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ்க்கான டைமும் மிச்சமாகும். இன்ட்ரிம் அப்ளிகேஷன்ஸ், வேறு என்ன அட்வொகேட் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டு, ரிசீவர் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப மிச்சமாகுன்றதுக்காக தான் இது கவுண்டர் கிளைமாக ஃபைல் பண்ண சொல்லி நிறைய இடத்துல கோர்ட்டை அட்வைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதை ஒரு கவுண்டர் கிளைமாக ஃபைல் பண்ணுறதுன்றது. அதே மாதிரி ஒரு சில கேசஸில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அமெண்ட் பண்ணி ஒரு கவுண்டர் கிளைமை சேர்த்துக்கிறதுன்றத ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று பண்ணிவிட்டு அதை ஒரு கவுண்டர் கிளைமாக வந்து அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே திரும்பி ஃபைல் பண்ணுறதுன்றது டோட்டலி அந்த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட்டோட டிஸ்கிரிஷனில் ஒரு சில கேசஸில், ஸ்பெஷல் கேசஸில் மட்டும் அது பண்ண முடியும். அதுலேயும் நிறைய கேசஸில் வந்து அந்த லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சு போச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியாதுன்னு கோர்ட் சொன்னது உண்டு. ஸோ இதெல்லாம் கவுண்டர் கிளைம் பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிளைண்ட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் ஒரு கவுண்டர் கிளைம் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ரஸஸ்லேருந்து அந்த பிளைண்ட்டோட டீட்டெயில்ஸு, பிளைண்டிஃபோட டீட்டெயில்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸு, டிஃபெண்டன்ட்டோட டீட்டெயில்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்ரஸஸ்ஸு, சாதாரணமாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டினையல் எல்லாமே, அதாவது சப்ஸ்டாண்டிவ் அசர்ஷன்ஸ், டினையல்ஸ் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு எழுதி, அதுக்கப்புறம் டிஃபெண்டன்ட்டோட காஸ் ஆஃப் ஆக்ஷன், இவர் எந்த வழக்கு மூலத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறாருன்னு சொல்லி இவரோட வேல்யூவேஷன் எல்லாமே வந்து ஒரு பிளைண்ட் இருக்கக்கூடிய அதே நிலையில் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்கிற விதமாக வந்து பிளைண்டிஃப் வந்து ஒரு ரிஜாயிண்டர் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா ரிஜாயிண்டர் மெமோ ஒன்று, இல்லைனா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாகவே ஒன்று ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கோர்ட்டோட டிஸ்கிரிஷனில் அந்த கோர்ட்டோட வழக்கத்தை பேஸ் பண்ணி ஒரு சில இடங்களில் ஒரு சில பிஸ்னஸஸ் மாறுபடும்.